ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வணங்கினதுமே பட்டை கிராம்பு தூள் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 1/4 டீஸ்பூன் வர்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நம்ம போடுற அரிக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்டை கிராம்பு தூளெல்லாம் சேர்த்தணும். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தக்காளி அதை இதில் போட்டுக்கலாம். நம்ம தக்காளி சாப்பாட்டுக்கு அளவான அளவுக்கு தக்காளியை போட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டும், எல்லாம் கூட நல்லா வணங்கி வரட்டும். இதில் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். அடியில் பிடிக்காமல் நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இதில் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தலையோ புதினா தலையோ இருந்துச்சுன்னா சேர்த்திக்கலாம், இல்லைனாலும் அப்படியே விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாமே பச்சை வாசனை போய் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி போட்டிருக்கிறோமோ அந்த அரிசிக்கு 2 பாத்திரம் தண்ணி சேர்த்தணும். நான் இதுக்கு ஒன்றும் கொஞ்சமும் அரிசி போட்டிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றுறேன். உப்பெல்லாம் போதுமானு பார்த்துட்டு இது இலக்கி விட்டுக்குங்க. இந்த இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அரிசியை சேர்த்திக்கலாம். இது என்னோடய அரிசிக்கு ஒரு 3 விசில் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 3 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம விசில் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். விசில் போன பிறகு நம்ம திறந்து பார்த்துக்கலாம். வாங்க, விசிலெல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக தக்காளி சாப்பாடு வெந்து வந்திருக்குது. இது நம்ம மேலேயும் கீழையுமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு அவ்வளோதான். நெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊற்றலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுக்கலாம். இது கூட தயிர் சட்னி எது சைடிஷ்னாலும் எது வச்சு சாப்பிட்டுக்கலாம். அருமையான டேஸ்டியான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உதிரி உதிரியான தக்காளி சாப்பாடு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.